ஓம் சாய்ராம். வணக்கம் நேயர்களே. இதற்கு முந்தைய பதிவுகளில் பகுதி 1 பகுதி 2 வெளியிட்டிருக்கேன். அதில் சனி கேதுவுடைய சேர்க்கையினால் லக்னம் 2ஆம் இடம் 3ஆம் இடம் 4ஆம் இடம் பகுதி 1 இருக்கும். லக்னத்துக்கு 5ஆம் இடத்தில் சனி கேது இருந்தால் 6ஆம் இடத்தில் 7ஆம் இடத்தில் 8ஆம் இடத்தில் இருந்தால் எவ்வாறு இருக்கும், எப்படி அது வேலை செய்யும் அப்படிங்கிறத பகுதி 2ல் சொல்லியிருக்கேன். அந்த 2 பகுதியும் உங்களுக்கு நான் இணைவாக கீழே கொடுத்துருக்கேன், பாருங்கள். இன்று நம்ம பார்க்க போகிறது சனியும் கேதுவும் சேர்ந்து 10ஆம் பாவகத்தில் இருந்தால் என்ன செய்யும் என்பது. சனி ஒரு விதத்தில் மெதுவாக செயல்படுபவன் என்பதை நான் அடிக்கடி சொல்லிட்டேன். கேது உங்களுடைய தன்மையை வளவள என்று ஒரு முடிவில்லாமல் இழுக்கக்கூடியவன். அவன் ஒன்றும் பெரிய நல்லவன்லாம் கிடையாது, வளவளன்னு இழுத்துட்டு போவான். நம்ம கேதை ஆன்மீகத்தில் கொடுத்துருக்கனால அந்த ஆன்மீகத்தினால் இந்த ஜாதகம் ரொம்ப வலுவாக இருக்கும்னு நினைக்காதீங்க. அதாவது கேது ரொம்ப வலுவானன்னு நினைக்காதீங்க, அவன் வளவலன்னு போவான். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி ஆரம்பிக்க வேண்டியது 9ஆம் பாவகம் தான் ஆரம்பிக்கணும். 9ஆம் பாவகத்தை தொடுவோம். 9ஆம் பாவகத்தில் சனியும் கேதுவும் இருந்தால் 9ஆம் இடம் என்பது என்ன? தந்தை ஸ்தானம் மற்றும் நம்மளுடைய பாக்கியஸ்தானம், ஆன்மீகம் மற்றும் இறை நம்பிக்கையுடைய எல்லா விஷயத்துக்கும் 9ஆம் இடம் தான். அந்த 9ஆம் இடம் வலுவாக இருந்தால்தான் நாம் எதையும் அனுபவிக்க முடியும். சரி, அந்த 9ஆம் இடத்தில் சனியும் கேதுவும் இருந்தால் உடனே அவர்கள் ஆன்மீகத்தில் மிகப்பெரிய ஆளாக போயிடுவாங்க. அதெல்லாம் கிடையாது. ஆன்மீகத்தையே புரிஞ்சிக்க மாட்டாங்க. உடலில் உடையை தரித்துக் கொள்வார்கள், சடைமுடி வளர்த்துக் கொள்வார்கள், ருத்ராட்சக் மலையை போட்டுப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்தா ஒரு மாதிரி சாமியார் மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் துறந்தவர்கள் போல கூட தெரியும். ஆனால் அந்த 9ஆம் இடத்தில் கூடிய சனி கேது அதை பாக்கியத்தை அவங்களுக்கு அனுபவம் கொடுக்காது. என்ன செய்யணும்? அதிக சிந்தனையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது என்ன, இறைவன் எங்கே இருக்கிறான், இறைவன் என்ன, இதுக்கு சரியா, அது சரியா, இந்த மதங்கள் சொல்வது சரியா, அந்த மதங்கள் சொல்வது சரியா, ஆய்வுக்குள்ளே போயிட்டே இருக்கும். இந்த சனியும் கேதும் உள்ளே போயிட்டாலே 9ஆம் இடத்தில் போனால் ஆய்வை இழுத்துட்டே போவான், முடிவுக்கு வர மாட்டான். ஒரு நேரம் இவர்கள் மதம் கூட மாறிவிடுவார்கள். இந்த மதத்தை விட்டு இந்த மதத்துக்கு மாறிவிடுவார்கள். ஏன்னா இவங்களால இந்த சனிக்கேது 9ல் இருக்கிறனால ஒரு முடிவுக்கு வர முடியாது. தன்னுடைய மதத்துடைய தன்மையை விட இந்த மதம் சிறந்ததாக இருக்கலாம் என்று மாறிவிடுவார்கள். இவர்களுடைய தன்மையில இவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த சனியும் கேதும் இணைந்து இருப்பது என்ன ஆகும்னா, இவங்களுடைய மத கொள்கையை இவங்களாவே ஒரு விதமாக கொண்டு செல்வார்கள். நிறைய பேரை பார்த்தீங்கன்னா மத கொள்கையை வித்தியாசமாக சொல்லிகிட்டே போவாங்க. நம்ம அவங்கள்ட்டேருந்து எந்த விதமான ஒரு முடிவும் எடுக்க முடியாது. சாதாரணமாக சாமி கும்பிட்டாலே போதும் இல்லையா? 9ஆம் இடத்துல குரு இருந்தால் அவன் சொல்லித்தரக்கூடிய ஆய்வு, அதாவது கடவுளை பற்றி சொல்லக்கூடியது நல்லா இருக்கும். ஏன்னா 9ஆம் இடத்தில் குரு இருந்து சொன்னால் அந்த இறை நம்பிக்கை நன்றாக இருக்கும். சனிக்கேதெல்லாம் இருந்து சொன்னால் என்ன சொல்லுவான்? ஒரு பரிகாரம் சொல்லுவான், இல்லது இந்த கோயிலுக்கு அந்த கோயிலுக்கு போய் பரிகாரம் செய்யணுவான், அல்லது இதை பற்றி ஏதாவது ஒரு கதையை விட்டுட்டே போவான். அவன்கிட்டேருந்து ஒரு உண்மையான ஒரு ஆன்மீகத்தை எதிர்பார்க்க இயலாது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இது கேது ஆன்மீகத்துக்கு சம்பந்தமானது, சனியை வலுவாக்கிட்டான், எனவே 9ஆம் இடத்தில் சனி கேது இருப்பதனால் இந்த ஆன்மீக வளர்ச்சிகள் சிறந்து இருக்கும் என்று குழம்பி இருக்கும், குழப்பத்துடன் இருக்கும். அடுத்தது தந்தை ஸ்தானம். சனியும் கேதும் தந்தையிடம் இருந்தால் தந்தைக்கு கொஞ்சம் கடுமையான அமைப்பில் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஒருவேளை இந்த குழந்தை தந்தையை விட்டு சற்று பிரிந்து வெகு தூரம் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். எனவே இந்த சனிக்கேது தந்தை ஸ்தானத்தில் இருப்பதனால் இது போல சில விஷயங்கள் நடக்கலாம். அது அவர் தந்தை ஜாதகத்தை பொறுத்து. 9ஆம் இடத்தில் சனிக்கேது இருந்து அந்த பாக்கியத்தை அனுபவிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் சார். பாக்கியத்தை உடனடியாக அனுபவிக்க முடியாது. அது அவர்கள் ரொம்பவும் கடுமையான முயற்சிகளில் தான் அதை அனுபவிக்க முடியும். ஏன்னா ஒரு பொருள் கிடைத்தால் கூட அதை அனுபவிக்கிறதுக்கு அந்த நல்ல கிரகங்கள் இருந்தால் தான், 9ஆம் இடத்துல நல்ல கிரகங்கள் இருந்தால் தான் அனுபவிக்க விடும். இந்த சனிக்கு எதெல்லாம் இருந்தால் என்னத்தை அனுபவிக்க விடுவான்? 100 ரூபா வர வேண்டிய இடத்துல 10 ரூபா வரும். அல்லது கல்யாண சாப்பாடே போட்டால் கூட நம்ம 5வது பந்தியில் போய் அப்பளமும் வடையும் இல்லாமல், பாயாசமும் இல்லாமல், தொட்டுக்கமும் இல்லாமல், ரசமும் வத்த குழம்பு மட்டும்தான் சார் இருக்குன்னு சொல்லி ஊற்றுவான் இல்லையா கடைசியாக பந்தியில், அந்த பாக்கியத்தை தான் பெற முடியும் இந்த சனியும் கேதும். நீங்கள் நினைக்கிறீங்களா பந்தியில் முதல் பந்தியில் போய் எல்லாம் கிடைச்சாலே அது ஒரு பாக்கியம்தான்?
சரி, இதை புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். எனவே இந்த பாக்கியாதிபதி சனியும் கேதுவும் இருப்பதனால் நல்ல வலுவாக போவார்கள், இறையருள் அதிகமாக இருப்பது என்பதெல்லாம் குறைவு தான். அந்த சிந்தனைகள் எல்லாம் கொஞ்சம் குறைவாக தான் செயல்படும். அதனால் பெரிய பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. சனியும் கேதுவை பற்றி என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அது கண்டிப்பாக அந்த கிரகங்கள் அந்த வேலையை தான் செய்யும். 10ஆம் இடத்தில் சனி கேது இருந்தார். தொழில்ஸ்தானம், தன் பெயரை சொல்லக்கூடிய இடம், புகழை சொல்லக்கூடிய இடம் 10ஆம் இடம். அங்கே சனிக்கேது இருந்தால் என்ன செய்வான்? கொஞ்சோண்டு பேர் புகழை கொண்டு வருவேன். நம்ம மாட்டு மாங்குன்னு உழைப்போம். ஏன்னா சனியும் கேதும் வளன்னு வேலையை போட்டு மாங்குன்னு வேலையை செய்வோம். அந்த செய்த பலன்லேருந்து கிடைக்கக்கூடிய பெயர் புகழும் கொஞ்சோன்று இருக்கும், நிறையாலாம் இருக்காது. சனியும் கேதும் 10ஆம் இடத்தில் இருப்பதால் என்னென்ன தொழில்கள் செய்யலாம் என்பதை நான் தனி பதிவாக தான் போட முடியும். எந்த தொழில்கள் உங்களுக்கு நல்லது, 10ஆம் இடத்தில் சனியோ கேதுவோ அல்லது சனியும் கேதுவும் சேர்ந்து இருந்தால் எந்த தொழில் செய்தால் நல்லது அப்படிங்கிறத நான் தனி பதிவாக தான் போட முடியும். நான் இதில் சொல்ல முடியாது. ஆனால் 10ஆம் இடத்தில் சனி கேது இருப்பதனால் உங்களுடைய தொழில்ஸ்தானம் எப்படி அமையும்னா, நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். ஆனால் பலன்கள் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு பெத்த பேர் கிடைக்காது. ஒரு நல்ல பேரை கிடைப்பது கடினமாக இருக்கும். ஆனால் நீங்கள் உங்களை என்ன சொல்லுவாங்கன்னா, கடுமையான உழைப்பாளின்னு சொல்லலாம். அல்லது கொஞ்சம் எல்லா வேலையையும் இழுத்து போடுவார். ஏன்னா அதுக்கு லக்கணத்தை பொறுத்து நீங்கள் சனிக்கேது 10ல் இருந்தால் ஒவ்வொரு வேலையையும் வளவலன்னு இழுத்துக்கிட்டே போவார், முடிக்க மாட்டாருங்க. ஒரு நாள் ஃபைலை 10 நாள் இழுப்பாருங்க. இவர்கிட்ட ஃபைல் போனால் அவ்வளோதாங்க, வளவலன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதெல்லாம் 10ல் சனிக்கேது இருந்தால் செய்வான். லக்னாதிபதி நன்றாக இருந்து 10ஆம் அதிபதி நன்றாக இருந்து சனிக்கேது இருந்தால் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு வேலையை செஞ்சிருவாங்க, கஷ்டப்பட்டு வேலையை செஞ்சிருவாங்க. ஆனால் பேர் வாங்கிறது கொஞ்சமாக இருக்கும். ஏன்னா இந்த லக்னாதிபதி நல்லா இருக்கனால கொஞ்சோண்டு பேர் வாங்கலாம். இப்போ புரியுதுங்களா? 10ஆம் இடத்தில் சனிக்கேது இருந்தாலும் அதோடைய தன்மையை கொடுத்தாலும் என்னதான் இருந்தாலும் வளவலன்னு தான் கொடுப்பான், அதிகமாக கொடுப்பான். ஒரு தொழில், சில பேர் ஒரு தொழில் கூட செய்ய முடியாதுங்க. 10ஆம் இடத்தில் சனிக்கேது இருப்பவர்கள் நிரந்தரமாக ஒரு தொழில் செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க, அடுத்த நாள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா 2 பிஸ்னஸ் ஓட்டுவாங்க, 2ஐயும் போட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு முடிவில்லாமல் இந்த ஒரு தொழிலில் நிரந்தரமாக இருந்து முடிவு செய்வோம் என்பது இல்லாமல் மற்றொரு தொழிலுக்கும் மாறக்கூடிய தன்மையை அல்லது மற்றொரு தொழிலையும் வைத்துக்கொண்டு இழுவையாக செல்லக்கூடிய தன்மையை சனிக்கேது கொடுப்பார். ஒரு சிலர் சொல்லுவார்கள், எனக்கு நிரந்தர வேலை கிடைக்க மாட்டேங்கிறது, எனக்கு நிரந்தர தொழில் அமைய மாட்டேங்குது, எப்போ பார்த்தாலும் மாற்றங்களுடன் இருக்கிறேன் என்று கூட சொல்லுவாங்க. அது சனியும் கேதுவும் சேர்ந்து 10ஆம் இடத்தில் இருந்தால் ஒரு நிலையான தொழிலில் இருந்து பெயர் வாங்க முடியாது. ஒரு நிலைத்த தொழிலில் இருந்து பெயர் வாங்க முடியாது. இது நல்லா கவனம் பண்ணிக்கணும். இருந்தாலும் உங்களுக்கு மீண்டும் சொல்கிறேன், உங்கள் லக்னாதிபதி 10ஆம் அதிபதி எப்படி இருக்காங்கிறத பொறுத்தும் 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியுடைய வலுவை பொறுத்தும் இந்த சனிக்கேது உங்களுக்கு பலனை கூட குறைச்ச தருவான். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். லக்கணத்துக்கு 11ஆம் இடத்தில் லாபாதிபதி வீட்டில் தான் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஜெயம் என்று சொல்லக்கூடிய வெற்றியை கொடுக்கக்கூடிய இடத்தில் 11ஆம் இடத்தில் சனியும் கேதும் நின்றால் வணக்கம். அது எதையுமே செய்ய விட மாட்டான், வெற்றி அடைவதற்கான பலன்களை கொடுக்க மாட்டான். இப்போ ஓட்டப்பந்தயம் நடக்குது, எல்லாம் ஓடுங்கடான்னு சொல்லி டும்னு சுட்டோம்னா இப்போ ஓட ஆரம்பிச்சா ஓடிட முடியுமா, நம்ம ஜெயிச்சிட முடியுமா, இவனை ஜெயிக்க முடியுமா, அந்த பக்கத்தில் அடிக்கிறானே இவனை ஜெயிக்க முடியுமா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு ஜெயத்தை விட்டுருவான். ஓடவே மாட்டான், நின்றுவான். கொஞ்சம் தூரம் போயின்னு நின்றுடுவான். ஏன்னா என்னன்னு கேளுங்களேன், அவனை கூப்பிட்டு ஏன்டா நின்றுட்டேன்னா, என்னத்தை தான் ஓடினாலும் ஜெயிக்க முடியாது, எதுக்கு ஓடிக்கிட்டு, எப்படி எண்ணங்களை எப்படி கொண்டு போகிறான் பாருங்க. அந்த 11ஆம் இடத்தில் வெற்றியை அடைய விட மாட்டான். வெற்றியை அடைவதற்கு அவனால் முடியாது, அதனால் ஒரு காரணம் சொல்வேன், பலவலன்னு போயிடுவான். லாபம் எங்கிருந்து வரும்? லாபத்தெல்லாம் அவனால் சேமிக்க முடியாது. அவன் என்ன நினைப்பான்னா, 11ஆம் இடத்தில் சனிக்கேது இருப்பவர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, இங்கேருந்து லாபம் வரும், இங்கேருந்து லாபம் வரும், அங்கேருந்து லாபம் வரும்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த லாபங்களை பெற்று வைத்திருந்து பெற முடியாது, அதை நிலை கொள்ள முடியாது. சனிக்கேதுவை பற்றி இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னு நினைக்கிறீங்கன்னா, ஆமாம், அந்த சனியும் கேதுவும் அதனுடைய தன்மையில் உங்களுக்கு ஒரு நல்ல முடிவை தரக்கூடியவனாக இருக்க முடியாது. 11ஆம் இடத்தில் இருந்தாலும் அவர்கள் ஒரு வலுவை தர முடியாது. லக்னாதிபதி நன்றாக இருந்தால் மட்டும்தான் அவன் அந்த வண்டியை ஓட்ட முடியும். லக்னாதிபதியும் சரியில்லாமல் போய்விட்டால் இந்த சனிக்கேது 11ஆம் இடத்தில் இருந்து எந்த வெற்றியையும் கொடுக்காது. சனிக்கேது
11ஆம் இடத்திலிருந்து எந்த ஒரு வெற்றியும் கொடுக்காது. அது முடக்கி வைக்க தான் பார்க்கும், அல்லது வளவளன்னு இழுத்துட்டு போக பார்க்கும். லக்கணத்திற்கு 12ஆம் இடத்தில் சனியும் கேதுவும் இருந்தால் கேட்கவே வேண்டாம். சயன சுகம் அல்லது செலவினம், இது ரெண்டும் தானே, மேக்சிமம் இதான் ரெண்டு. இந்த பயணம், அந்த மறுஜென்மத்தில் எங்கே பிறப்போம், இந்த விஷயத்துக்கெல்லாம் வர வேண்டாம். நான் சொல்லக்கூடியது சயன சுகம். அது எங்கே வேணாலும் படுத்து தூங்கிடுவாங்க. சுகத்தை பெருசாக எடுக்க மாட்டாங்க. தூங்குனா கும்பகர்ணம் மாதிரி தூங்குவாங்க. சனிக்கேது உள்ளவர்கள் 12ஆம் இடத்தில் தூங்குனா கும்பகர்ணம் மாதிரி தூங்குவாங்க. அதுதான் தூக்கத்தை வளவலன்னு இழுக்குமே. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, கேது வந்து வளவலன்னு இழுக்கக்கூடியவன்னு. எனவே அவன் வளவலன்னு இழுக்கும் பொழுது தூக்கத்தையும் வளவலன்னு இழுத்துட்டுருவேன். 6 மாதம் தூங்குனானே கும்பகர்ணே, அது மாதிரி தூங்கிடுவேன். ஒரு நாள் ஃபுல்லாக தூங்குவான். அல்லது ஏதாவது ஒரு படுக்கை தான் வேண்டும், இது மாதிரி மெத்தை தான் வேணும், 5 ஸ்டார் ரூம் தான் வேணுங்கிறதெல்லாம் கேட்க மாட்டான். நார்மலாக எதுவாக இருந்தாலும் அந்த சனிக்கேது போய் தன்னுடைய அமைப்பை கொண்டு வந்துடுவோம். செலவினம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தில் செலவினத்தில் போய் சனிக்கேது இருந்தால், என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே 2ஆம் பாவத்தில் சொல்லியிருக்கேன், அவங்க செலவு அதிகமாக பண்ண மாட்டாங்க. எனவே தான் அந்த குடும்பம் கெட்டு போகும் என்பதை 2ஆம் பாவகம் சொல்லும் போது சொன்னேன். 2ஆம் பாவகத்தை பற்றி சொல்லும் பொழுது இந்த செலவினத்தை இவர்கள் சனிக்கேது 12ல் இருக்கிறவங்களும் சரி 2ல் இருக்கிறவங்களும் சரி அதிகமாக செலவை செய்ய மாட்டார்கள். அதனால் அந்த குடும்பம் கெட்டு போகும். என்ன சார் செலவு செய்யணும்னா குடும்பம் கெட்டுப்படுமா? ஆமாம், தேவைக்கான செலவை செய்ய வேண்டும். தேவைக்கான செலவை கூட செய்யாவிட்டால் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும். புரிதுங்களா? குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும். எனவே 12ஆம் இடத்தில் சனிக்கேது இருந்தாலும் அதுவும் கொஞ்சம் சுகத்தை கெடுக்கலாம், தூக்கத்தை கெடுக்கலாம், உழைப்பை வீணாக்கலாம், விரயம் செய்யலாம். வெளிநாடோ வெளி தூரங்களுக்கோ சென்று விட்டால், மீண்டும் சொல்றேன், வெளிநாடோ வெளி தூரங்களுக்கோ சென்று விட்டால் அவள் அங்கேயே இருக்கக்கூடிய காலத்தையும் கொடுக்கலாம். அங்கேயே இருந்துருவாங்க. ஏன்னா அவங்க ஒரு இடம்பெயர்ச்சி ஆயிட்டாங்கன்னா அங்கேயே இருக்கக்கூடிய தன்மையும் சனிக்கேது 12ஆம் இடத்தில் கொடுப்பான். அதிக செலவினத்தை செய்யாமல் ஒரு கஞ்சத்தனத்தை கூட அவங்க கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு 2 காரணங்கள். ஒன்று, தொழில் நிரந்தரம் இல்லை. 2வது, லாபம் இல்லாமல் போவது, தனக்காரர்களை சேமிக்க முடியாமல் போவது. இதனால் அவருக்கு 12ஆம் இடத்தில் செலவினம் இல்லாமல் போகலாம். எனவே இந்த 12 பாவகத்திலும் சனிக்கேது இருந்தால் எப்படி இருக்கிறது, என்ன செய்யும் என்பதை ஒரு கருத்துக்காக சொல்லியிருக்கேன். மற்றபடி அவர்களுடைய லக்னம், லக்னாதிபதி, அந்தந்த பாவக அதிபதி 5ஆம் இடம் 9ஆம் இடம் வலுவாக இருந்தால்தான் ஜாதகத்துடைய தன்மைகள் மாறும், மேலும் கீழும் செல்லும். மற்றபடி இந்த சனி சேர்வதால், இந்த கேது சேர்வதால் இதை தன்னை மாற்றி இது இப்படி மாற்றி எல்லா பலன்களும் மாறும் என்பது கிடையாது என்பதுதான் என்னுடைய கருத்து. வணக்கம். நான் அடுத்த பதிவில், அதாவது ஒரு பதிவில் வந்து குருவும் சுக்கிரனும் சேர்ந்தால் என்ன செய்வார்கள் என்பதை பல நூல்கள் எடுத்திருக்கேன். நான் வந்து பல நூல்களை எடுத்து அதுக்கு உதாரணமாக காட்டணும்னு நினைக்கிறேன். அது அடுத்த பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.